யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே. ரோஹித் ரொம்ப பெருமையா இருக்குடா. பின்ன பெருமையா இருக்காதப்பா, உங்களுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்குள்ள பிசினஸ் பண்றான். டேய், என்னெல்லாம் அவங்க கூட கம்பேரே பண்ணாத. எப்பவுமே ஒரு பிசினஸ் மேனுக்கு பின்னாடி சக்சஸ்ல அவங்க அப்பா இருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா ரோல் மாடலா இருப்பாங்க. எல்லாமே கரெக்டு தான். பட் என் ரோஹித் வளர்ச்சிக்கு பின்னாடி நான் கிடையாது. என்னோட ரோல் மாடலா அவன் வளர்ந்து நிக்கல. அவன் அவனுக்குன்னு ஒரு தனி ஸ்டைல உருவாக்கிக்கிட்டான். அதனால மட்டும்தான் இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறான். அப்பா அப்படிலாம் சொன்னாதீங்க. என்னதான் நான் பிஸ்னஸ் பண்ணாலும் எனக்குன்னு ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணாலும் பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம பிஸ்னஸ் பண்ணி ஒரு ஆளாக தனியாக தனிச்சு நிற்கணும் அப்படின்ற ஆசை எனக்குள்ளே வந்ததுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். பார்த்தீங்களா, பின்ன ஒரு பிசினஸ் மேனோட ரத்தம் அவன் உடம்புல ஓடலையா? அப்படி இருக்கும் பொழுது அவன் பிஸ்னஸில் ஆர்வம் ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் தானேப்பா. அப்படி இருக்கிற பட்சத்தில் பிஸ்னஸை அவன் லேர்ன் பண்ணுற விதம் மட்டும்தான் வேறையே தவிர பிஸ்னஸ் மேனாக அவன் ஆகிறதுக்கு காரணம் அவன் சொல்கிற மாதிரி நீங்கள் தான். சரி, ஓகேடா, உங்கள் 2 பேர்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? அப்பா சஞ்சய், உனக்கு தாண்டா பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எப்பவுமே அவனுக்கு சப்போர்ட்டா, அவனுக்கு பக்கபலமா, அவன் எது செஞ்சாலும் அவன் கூட உறுதுணையா நீ நிற்கிற. நீ இருக்கிற தைரியத்துல தான் அவன் எல்லா சக்சஸையும் பண்ணிட்டு இருக்கான். அப்பா, என்னதான் நான் கூட நின்று சப்போர்ட் பண்ணாலும் பட் ரோஹித் பிரகாஷோட ஃபுல் சக்சஸ்க்கு பின்னாடி நம்ம யாரும் சொன்னாலும் சொல்லலைனாலும் கார்த்திக் பிரகாஷ் மட்டும்தான் இருக்கான். அவன் சின்ன பையன் சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பட் ரோஹித்தோட எல்லா சக்சஸ்க்கு பின்னாடியும் அவன் மட்டும்தான்ப்பா மறைஞ்சிருக்கான். அதுவும் கரெக்டு தான். ஒருத்தன் பிஸ்னஸ் மேனா வளர்ந்து நிற்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது ஒரு தூண்டுகோல் வேணும். அப்படி இவன் படிப்புக்காக கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் தான் தூண்டுகோலாக இருந்து இவனை ஒரு பிஸ்னஸ் மேனா ஆக்கியிருக்கு. 100% கரெக்டுப்பா. விதையை கரெக்டாக விதைச்சா மட்டும்தான் அது மரமாக மாறும். ஸோ ஆலமரமாக ரோஹித் பிரகாஷ் வளர்ந்து நிற்கிறதுக்கு விதையாக அவன் தான் இருந்திருக்கான். ரோஹித், என்னாச்சுடா ஒரு மாதிரியா இருக்கா? இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நார்மலாக தான் இருக்கேன். நீங்கள் வந்ததே ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ வச்சு உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு வரணும்னு தோணுச்சுல்ல, வாங்கன்னு சொல்கிறேன். எங்கே வரவே மாட்டீங்க? வரணும்னு ஆசை தாண்டா. பட் சிங்க குட்டிங்களாட்டம் நீங்கள் 3 பேர் இருக்கும்பொழுது நான் வந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லு? இதுக்கப்புறம் வயசாயிடுச்சு, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அதுவும் பிள்ளைக்கு கல்யாணம் வேற ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் பேர பிள்ளைங்க அப்படின்னு காலத்தை கடத்த வேண்டியதான். பேர பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டா நாங்கள் இருக்கோம், பிஸ்னஸ்க்கு சப்போர்ட்டா நீங்கள் இருங்க. அதுவும் கரெக்டு தான்ப்பா. சிம்பாலிக்கா என்ன சொல்ல வரீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு. மச்சான், ரெடி பண்ணிடுவியா? ஏன் பக்கி? ஏன்டா லைஃப்ல அடுத்த கட்டத்தை பத்தி பேசுறாங்க, மூஞ்சில பெட்ரோமாஸ் லைட் எரியும்னு பார்த்தா டோட்டலா லைட்ல ஆஃப் ஆயிடுச்சு. நீ லவ் சொல்லிடுவியா? அதெல்லாம் சொல்லிடலான்னு. கல்யாணம் பண்ணிடுவல்ல? ஷோர் மச்சான். அப்போ பேரப்புள்ள ரெடி பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஏய், அப்படி என்ன டிஸ்கஸ் பண்ணுவீங்க? அந்த லவ்வர்ஸ் கூட தோத்துருவாங்கடா நீங்க 2 பேரும் ரகசியம் பேசுறதுல. அஃப்கோர்ஸ்ப்பா, எங்க முன்னாடி யாராவது நிக்க முடியுமா? அம்மா எங்கப்பா? அம்மா எங்க, வந்ததுலேருந்து ஸ்டாஃப்ங்க எல்லாருக்கிட்டையும் பேசுற வேலை தான். மீரா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஐயோ, ஆமாண்டா, அதுக்கே தான் நீ ஐயோ சொல்ற? மீரா எப்பவுமே நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தானே. நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி தான். பிஸ்னஸ்லாம் கரெக்டாக தான் பண்ணுறாங்க. பட்டு பர்சனலாக பேசும்பொழுது தான் குழம்பிடுறாங்கன்னு. அந்த புள்ளையை இன்னுமே குழப்பி விட்டு தான் அடிக்கிறீங்களாடா? பயங்கரமாப்பா, பாவம் அந்த புள்ள. பார்த்து பண்ணி விடுங்கடா. அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா, நம்ம மீரா தானே. அது சரி ஓகேடா. கார்த்திக் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு நானும் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட எல்லாம் பேசி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ பர்சனலாக எனக்கு ஒரு சில பேரை மீட் பண்ண வேண்டியது இருக்கு. நான் பார்த்துட்டு வரேன். அப்போ நான் கூட வரவா? வானாண்டா, உனக்கே இங்கே தலைக்கு மேலே ஒர்க் போயிட்டு இருக்கு. ஸோ நீ பாரு, நான் போய் மற்றவங்களை பார்த்துட்டு வரேன். சரிங்கப்பா. டேய், என்ன ஒரு தீவிர யோசனையில் இருக்கா? நான் தீவிர யோசனையில் தான் இருக்கேன். அப்பா முன்னாடியே வந்துட்டாங்க. அம்மா உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தாங்க? சும்மா தாண்டா. இங்கே பாரு மச்சான். என்ன சாமி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? இப்போ சொல்லு, உன் கையை பிடிச்சதுக்கப்புறம் ஒரு தெம்பு வருது தெரியுமாடா? ரோஹித் என்ன சோகத்துலன்னா என் கையை பிடிச்சோடனே அவனுக்கு தெம்பு வந்துச்சு. எனக்கு கஷ்டம் சந்தோஷம் அப்படின்லாம் இல்லைடா. எனக்கு உன் கையை பிடிச்சா உன்னை பார்த்தா தனி சந்தோஷம், அவ்வளோதான். சரி, கையை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறேன். இப்போ என் ரோஹித்துக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியணும். காலையிலேருந்து ஸ்மைலிங் ஃபேஸோட இருந்தான். அதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டிக்கிட்டையும் பேசினான். அப்போ இன்னும் ஸ்மைலிங்கோட தானே இருக்கணும். பட் ரோஹித் சேடாக இருக்கானே. மச்சான் சொல்லு சாமி. இன்னைக்கு எல்லாருக்கும் நந்தினி என்னோட ஒய்ஃப்னு தெரிஞ்சிடும். இன்னும் 3-4 டேஸில் பெர்மனண்ட்டாக எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி அவன் என்னோட ஒய்ஃப்னு ரிசப்ஷன் வைக்க போகிறாங்க. ஆமாண்டா, 2 இயர்ஸாக நீ எனக்காக கஷ்டப்பட்டிருக்கேன். செருப்பு கஷ்டப்பட்டேன்னு நீ ஒத்துக்கலனாலும் பட் அதுதான் உண்மை. ஒரு ஃப்ரெண்டாக நீ எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டேன். சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க? எனக்காக நாளைக்கு என் கூட நீ ஒரு இடத்துக்கு வரணும்.
ஏன் எதுக்குன்னு கேட்காம என் கூட வரணும். ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாதுங்கிற? அப்போ எங்கே போகிறேன்னு எப்படி சொல்லுவேன்? நான் டிரைவ் பண்ணுவேன், நீ பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு வா, அப்போ தெரியும். ஓ, அப்போ நாளைக்கு டிரைவிங் வேலையை நீங்கள் பார்க்க போகிறீங்களா? ஆமாம். பட் ஸ்மைல் பண்ண மாட்டேற ரோஹித், எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ நீ எதுக்கு ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கட்டி பிடிச்சிக்கலாம். உனக்கு இல்லாத உரிமையா? சொல்லு, உனக்கு இல்லாத உரிமையா? என்னை நானே பார்த்துக் கொள்ள கிடைத்தாயே நீயும் இங்கே, அதனாலே தானோ உன்மேல் தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடைக்கா. லவ் யூ ஸோ மச் மிஸ்டர் ரோஹித் பிரகாஷ். நாளைக்கு கண்டிப்பாக நம்ம வெளியில் போகிறோம். கண்டிப்பாக போகலாம். எதுவும் கேள்வி கேட்காம வரணும். கண்டிப்பாக வரேன்டா. நீ கூப்பிட்டா நான் எங்கே வேணாலும் வருவேன். கேள்வி கேட்டுருவேனா என்ன? அப்புறம் நந்தினி உன் ரூமுக்கு வரும்பொழுது ஏதோ கவர்லாம் எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன சர்ப்ரைஸு? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே பேசினா நல்லா இருக்கும்ண்ணா. அது ரக்கத்தா, அது அவளுக்கு நான் புடவை வாங்கி கொடுத்தேன்ல, ஸோ மேட்சாக போடாமல் இருக்கணுமா, அதான் மேட்சாக இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். செம்மல்ல? செம்மலாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நீ ஒரு உண்மையை சொல்லுண்ணா. சொல்லுங்க, என்ன உண்மை? என் பொண்டாட்டிக்கு நான் ஆசையாக சாரி எடுத்து போய் கொடுத்தேன். சரி, அவ ஆசையை கட்டிட்டு வந்தா. பட் அவ கட்டிட்டு வரும்பொழுது நம்மளும் மேட்சா ட்ரெஸ் போடலாம் அப்படின்ற ஐடியாலாம் என் மைண்ட்குள்ள இல்ல. சரிடா. ஆனா நீங்க கீர்த்தனாவுக்கு சாரி எடுத்துட்டு போய் கொடுக்கல. ஆமா, கொடுக்கல. என்ன சாரி கட்ட போறா, இல்ல சாரி தான் கட்டிட்டு வருவாளா அப்படின்ற டவுட்ல நைட்டு வரைக்கும் புலம்பிட்டு இருந்தீங்க. ஏன் காலையில ஆஃபீஸ்க்கு வந்து கூட புலம்பிட்டு இருந்தீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல ரெண்டு பேரும் இப்படி சேம் கலர் ட்ரெஸ், சொல்ல போனா நீ இந்த வேஷ்டி சட்டை தான் கட்டணும்னு நான் தான் சூஸ் பண்ணி எடுத்து வச்சேன். அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கே தெரியாம கலரை லீக் பண்ணியா மச்சான்? மச்சான், அது அப்படி கிடையாதுன்னா எப்படி? சாரி கலரு, வேஷ்டி கலரு இதெல்லாம் பாக்குற உனக்கு வேணா வெளியில நாங்க வெறும் கலர் கலரா மேட்சா சுத்துற மாதிரி தோணும். ஓ, ஆனா எங்க மனசுக்குள்ள நாங்க ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம் மச்சான். பாவி பயில, இதெல்லாம் உன் கண்ணுக்கும் தெரியாது, மத்தவங்க கண்ணுக்கும் தெரியாது. ஏன்னா இது மனக்கணக்கு. இப்ப கூட இந்த செகண்ட் கூட நான் அவளை நினைச்சிட்டு இருப்பேன், அவ என்ன நினைச்சிட்டு இருப்பா. மனசுக்குள்ள நாங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறோன்றத நாங்க மனசுக்குள்ளே பேசிப்போம் மச்சான். ஓ, இந்த டெலிபதிலாம் உனக்கு புரியாதுடா. கூட உன் பொண்டாட்டி ஞாபகமா ஒரு துளசி செடி வச்சிருந்த உடனே என்ன கேட்கலாம், நீ கூட மாஞ்செடி வச்சிருக்கேடான்னு. ஆனா அதையும் தாண்டி நீங்க ரெண்டு பேருமே செடி வச்சிருந்தீங்க, ஃபீல் பண்ணீங்க, எமோஷன்ஸ் புரிஞ்சுது. பட் நான் மட்டுமே தான் மாஞ்செடியை வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது அவ எதுவும் வச்சிடல. அதையும் மீறி நாங்க ரெண்டு பேரும் டெலிபதியில கனெக்ட் ஆகிறோம் அப்படின்னா எங்க லவ் இவ்வளவு புனிதமானது 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 அப்படின்னு தெரியுதாடா. ஓ, உங்க லவ்வை விட எங்க லவ் பெருசுன்னு சொல்ற வரப்ப. கலர் முக்கியம் இல்ல மச்சான், எங்க ரெண்டு பேரோட கனெக்ஷன் தான் முக்கியம். நாங்க வெளியே பேசி நீ பார்த்திருக்க மாட்ட, ஆனா மனசுக்குள்ள எப்போவோ ஒன்னா வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டு தெரியுமா. மச்சான் கவிதையா பேசுறடா. இல்ல ஆனா நல்லா இருக்குதான் கேட்கறதுக்கு. நல்லாதான் இருக்கும், நல்லா இருக்குன்னு இந்த ஃபீலு. என் சஞ்சய் ஹாப்பியா இருந்தா அதுவே எனக்கு போதும். சரி, அதெல்லாம் விடு. நீ ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கா. ஐயா, அதெல்லாம் இல்ல, கொஞ்ச நேரம் என் சஞ்சய் பார்க்கல, அதனாலதான். போய் சொல்றியா? இல்ல மச்சான், இல்ல, உண்மையாவே தான். என் சஞ்சயை கொஞ்ச நேரம் மிஸ் பண்ணாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன, யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. அப்புறம் டேய், ரொம்ப ஓவரா போறேன்னு யாராவது பார்த்தாங்க அப்படின்னா நான் கீர்த்தனாவை லவ் பண்றேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க, நீ நந்தினியை லவ் பண்றேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. பட் நான் உன்னதான் மச்சான் ஃபர்ஸ்ட் லவ் பண்றேன். பாவி பயில. சரி சொல்லு, ஏதோ சார் சொல்ல வரீங்க போல. நான் எது சொன்னாலும் கேட்பியா? செருப்படி வேணுமா? நான் எது சொன்னாலும் கேட்பேன்னு எனக்கு தெரியும். பட் இதுக்கப்புறமா நான் எது சொன்னாலும் கேட்கணும். கண்டிப்பா. தனி பாசம். உனக்குள்ளே என்னை நீயும் அடைக்காக்கும் அன்பை பார்த்து வருங்கால நட்புங்கூட நம்மை பேசும். சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுடா, எதிர்த்து நின்னா எவனும் சொல்லுங்க சார். இங்க எதுக்கு போனியோ அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் எப்போவோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்க பாரு, அவனுங்க தூத்து போய் உட்காரணும் எல்லா விஷயத்துலயும். சரி, அதுவும் ஆலமரமா இருக்கிற ரோஹித்தை சாய்க்கணும். கண்டிப்பா சார். இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல எந்த பிரச்சனையும் நீ பண்ண தேவையில்ல. ஸ்மூத்தா ஃபங்க்ஷன் போட்டோம். ஏன் அவன் ரிசப்ஷன் கூட நல்லபடியா நடக்கட்டும். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆகல. ஸோ அப்படின்ற சொசைட்டில அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற நியூஸை இப்போதானே வெளியில சொல்லியிருக்காங்க. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் பொண்டாட்டி யாருன்னு இது வரைக்கும் வெளியில சொல்லாம வச்சிருக்கான். அப்படி இருக்கிற பட்சத்துல அவன் பொண்டாட்டியும் வந்துட்டுமே அவன் தூத்து போய் நிக்கிறத பார்க்க
கண்டிப்பா சார். அசிங்கப்படுத்தணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. அதுவும் என் மூலயமா நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நடத்தி காட்டுறேன். அங்க நடக்கிற ஒரு ஒரு விஷயமும் எனக்கு தெரியணும். ஷோர் சார். உனக்கு என்ன வேணுமோ அதை நான் கரெக்டாக பண்ணுவேன். உங்களை பத்தி எனக்கு தெரியும் சார். சரி, என்ன நடக்குதோ அப்பப்போ எனக்கு அப்டேஷன் பண்ணு. ஓகே சார். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஏய், ஃபர்ஸ்ட் உனக்கு புரியுற மாதிரி நான் எதுக்கு இருக்கணும்? ஏன்னா இப்ப நீங்க பேசுறத நான் தானே கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆஃபீஸில் நீ இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்க. அதுவும் கோர்ஸை கூட கம்ப்ளீட் பண்ணாத ஒரு ஜூனியர். ஏதோ ஒரு டேலண்ட்டை வச்சு உனக்கு இலக்கியமாக வேலை கொடுத்துருக்கலாம். அப்படிங்களா? அப்படி மட்டும்தான். ஸோ ஜூனியர்னா ஜூனியர் மாதிரி மட்டும் இரு. என்ன தேவையில்லாமல் ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்ற விஷயத்த மானிட்டர் பண்ணாத. பட் இன்னைக்கு ஆஃபீஸில் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, ஆஃபீஸில் என்ன நடக்குது அப்படின்றத மானிட்டர் பண்ணுற வேலை தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்தா அந்த வேலையை பாரு, புரியுதா? அந்த வேலையை பார்த்துட்டு தான் ரேக்கா மேடம் கேட்குறேன். யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க? அதுவும் இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் கன்ஃபார்மாக எல்லாத்தையும் பண்ணிடுவேன்ற மாதிரி சொல்லிச்சு. கார்த்திக் சாருக்கு நீங்கள் என்ன ஃபோன்லேயே அப்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? அது உனக்கு தேவையில்லாத வேலை. ஓ, பழி வாங்குற வேலையா மேடம்? கீர்த்தனா, தட்ஸ் யுவர் லிமிட். தட்ஸ் யுவர் லிமிட்ன்ற மாதிரி நான் ஒதுங்கிருக்கலாம் தான் மேடம் இருக்கேன். நீங்கள் தான் ஜூனியர் சீனியர்னு சொல்கிறீங்க. பட் இந்த ஆஃபீஸை பொறுத்த அளவுக்கு ஜூனியர் சீனியர்லாம் கிடையாது, புரியுதா? டேலண்ட்டை மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜூனியர்ன்றதுனால நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு இல்லை, சீனியர்ன்றதுனால நீங்கள் கேள்வி கேட்கணுன்றதும் கிடையாது. அதையும் தாண்டி நீங்கள் பழைய ஆஃபீஸில் வேணால் சீனியராக இருந்துட்டு வந்திருக்கலாம். பட் இந்த ஆஃபீஸை பொறுத்த அளவுக்கு நீங்களும் ஜூனியர் தான், நானும் ஜூனியர் தான். ஜாயினிங் படி பார்த்தா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் ஒருத்தவங்க சீனியரா ஜூனியரான்றதை நிரூபிக்கும், புரியுதா? அதை விட்டுட்டு நேத்தி வந்த நீலாம் இதை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், இந்த ஆஃபீஸில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை சீனியாரிட்டி படியோ ஒருத்தவங்களோட டேலண்ட்டை நிரூபிக்கணும் அப்படின்னு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லை. ஸோ இந்த ஆஃபீஸில் ஜூனியராக இருந்தாலும் சரி, சீனியராக இருந்தாலும் சரி, என்னால் முடியும்னு ஒரு பொறுப்பை கேட்டால் கொடுக்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க, நம்பிக்கை வச்சு. அதே போல் எனக்கு ஒருத்தவங்க மேலே சந்திக்க அப்படின்னாலும் நீ ஜூனியர்மா, நீ பேசாதன்னு யாரும் தடுக்க மாட்டாங்க, கேட்கறதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க. திம்மரா பேசாத, நீ என் லிஸ்ட்ல இல்லை. ஹோ, நான் உங்கள் லிஸ்ட்டில் இல்லை அப்படின்னா அப்போ ஆஃபீஸ்க்குள்ளே வரும்பொழுதே ஒரு லிஸ்ட் பேப்பர் எடுத்துகிட்டு தான் வந்தீங்களா? தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். தேவையில்லான்னு தான் இவ்வளோ நாள் பேசாமல் இருந்தேன். பட் நீங்கள் பேசுகிற காதில் வாங்கினதுக்கு அப்புறம் தேவை நிறைய வரும் போல் இருக்கே. உங்ககிட்ட மட்டும்தான் நான் பேசுகிற மாதிரி இருக்கும் போலயே. பார்க்கலாமா? என்ன மோதத்துக்கு ரெடியான்னு கேட்குறீங்களா? உன்னால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாதுடி. என்கிட்ட மோதணும் நீ நினைக்கிறப்பவே உன்னை தூக்கி போட்டு போயிட்டு இருப்பேன். பரா, ஒழுங்கா ஒதுங்கிடு. தேவையில்லாம என்ன மானிட்டர் பண்றது, நான் பேசுறத ஒட்டு கேட்கறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ, ரொம்ப பயமா இருக்கு மேடம். ஐயோ, என்னை விட்டுருங்க மேடம். ஐயோ, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் மேடம். ஐயோ மேடம் மேடம் மேடம், எனக்கு பயமா இருக்கு மேடம். அப்படிலாம் சொல்லி பேசுறதுக்கு வேற யாரையாவது பருப்புரியுதான். இதுக்கப்புறம் உன்னை மட்டும்தான் நோட் பண்ணுவேன், உன்னை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவேன். நீ பேசுறத நான் கேட்கத்தான் செய்வேன், புரியுதா? வேணும்னா எனக்கு கேட்காத தூரத்தில் நின்று பேசிக்கோ. சவாலை விடுற சவாலு ஜூனியரு சீனியர்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நீ சீனியரும் கிடையாது, இந்த ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ண வந்த ஸ்டாஃபும் கிடையாது. உன் முகத்தறையை கிழிச்சு காட்டுறேன். ஏய் ஏய், ஃபர்ஸ்ட் நீ வாய மூடு. மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன். அதை விட்டுட்டு ஏய் ஓய் எல்லாம் கத்துன அவ்வளோதான் பார்த்துக்க. என்ன கிருஷ்ணா, இங்கே பெரிய மாநாடே போயிட்டு இருக்கு போல. இதெல்லாம் ஒன்றும் இல்லை மைனா மேடம். சஞ்சய் சார் உங்களை கூப்பிட்டாங்க, அவர் கேபினில் இருக்காராம். ஸோ எதோ இம்பார்ட்டண்டான ஃபைல் கொடுக்கணும், வந்து கலெக்ட் பண்ணிட்டு போக சொல்லுங்கன்னு சொன்னார். சஞ்சய் சாருக்கு கேபினா இருக்கு? இவ்வளோ நாள் இல்லைதான், என்னன்னு தெரியல. நேற்று தான் புதுசாக கேபின் அவருக்குன்னு செட் பண்ணாராம்மா. அதுதான் எனக்கே இப்போ ஷாக்காக இருந்துச்சு. சரி ஓகே, சீக்கிரமாக வர சொன்னார், ஃபங்க்ஷன் வேறு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. நீங்கள் போயிட்டு என்னன்னு கேட்டு வந்துடுங்க. ஓகே மேடம். எதுக்கு கூப்பிட்டீங்க? கார்டனை திருப்பி கொடுக்கலான்னு.
ஐயோ சும்மா காமெடி பண்ணாதானே. நான் ஏன்டி காமெடி பண்ண போறேன்? நீ தான் இன்னும் நினைச்சிட்டு இருக்க இவன் அம்மாஞ்சி இவனுக்கு ஒன்றும் தெரியாது இவனுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கிற இந்த கொஷினுக்குலாம் இன்னைக்கு ஆன்சர் சொல்லிடலான் இருக்கேன். இங்கே பாரு, தேவையில்லாத வேலை பார்க்காத. என்னை ஒரு சில விஷயம்லாம் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காரு கார்த்தி மாமாவும். நான் அதனால் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ நீ ஃபைல் கொடுக்க கூப்பிட்றேன்னு சொன்னதுனால தான் நான் வந்தேன். தேவையில்லாமல் உங்ககிட்ட வெட்டி நியாயம் பேச வரல, புரியுதா? எது நான் சீரியஸா பேசுறது உனக்கு வெட்டி நியாயம் பேசுற மாதிரி இருக்கு அப்படித்தானே? ஆமாம், அப்படிதான் இருக்கு. உனக்கெல்லாம் அந்த அளவுக்கு தைரியம் இல்லையா? சும்மா ரீல் விட்டுட்டு நிற்கிறேன்னா காலிலேருந்து. ஓ அப்படி ரீல் விடுறேன்னு தெரிஞ்சுதான் இப்போ பேப்பரையும் பேனாவையும் கீழே வச்சுட்டு தைரியமா வந்திருக்க அப்படித்தானே? பயம் விட்டு போச்சுல்ல? நான் எப்பயா உனக்கு பயந்தேன்னு ஃபர்ஸ்ட் சொன்னேன்? அப்படி இருக்கும்போது இப்போ பயம் விட்டு போச்சுங்கிற? சரி சரி அப்ப பயத்தை உருவாக்கிடுவோன்னா? என்ன சிரிச்சா பயந்துருவேன்னு நினைக்கிறியா? உன்னை யாரடியே பயப்பட சொன்னா சொல்லு. நீ தான் ரொம்ப தைரியமானவளாச்சு. அதனால தைரியமாவே மொத்தத்தை வாங்கிட்டு கிளம்பு. மொத்தம் ஒண்ணு நான் கேட்கும் நேரத்தில் ரத்தத்துல சூடேறும். மொத்தத்தையும் நான் கேட்க ஏங்குறேன் என் நெஞ்சங்காத்தில் பறக்கும். சும்மா தான் இருந்தேன்னா அப்படியே உன்னை டீஸ் பண்ணி பார்க்கலான்னு தான் சரி மொத்தம் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சேன். பட் நீ ரொம்ப உசு பேத்திட்டியா? ஆ ரொம்ப உசு பேத்திட்டியா? சரி கொடுத்துதான் பார்த்தான்னா இந்த பிள்ளைக்கே இவ்வளவு தைரியம் இருக்கும் பொழுது ஆம்பளை பிள்ளை நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படணும்னு சொல்லிட்டு இத்தனை நாளா இந்த ஆஃபீஸ்ல எனக்கு கேபினே இல்ல. அதான் தெரியுமே. பட் கேபின் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ரோஹித் கிட்ட வாலண்டியரா கேட்டு வாங்கியிருக்கேன். எதுக்கு? பர்சனல் பர்சனல் பேசுறதுக்குடா. என்ன வாய்ஸ் கொஞ்சமா டவுன் ஆகுது? இங்க பாரு, நீ வெட்டியா கதை பேசிட்டு இருப்ப. வெட்டியெல்லாம் உங்ககிட்ட நியாயம் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் தான் சொன்னல, ஐ ஹவ் மோர் ஒர்க்ஸ். ஸோ நான் போறேன். அப்படிலாம் போக முடியாதே. ஏன்? டோர் ஓபன் பண்ண நான் போறேன். அச்சோ உனக்காக உன்கிட்ட பர்சனல் பேசணுன்றதுக்காக உன் கடனை அடைக்கணுன்றதுக்காக இந்த சஞ்சய் கடன்காரனா ஆகக்கூடாதுன்றதுக்காக ஸ்பெஷலா கேபின் கேட்டிருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது அந்த ஸ்பெஷல் கேபினை ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஓபன் பண்ணலாம், ரிமோட் கண்ட்ரோலை வச்சு க்ளோஸ் பண்ணலாம். மனசில் எதையோ மறைக்கும் கிழிய மனச திறந்து சொல்லடி வெளிய கரைய கடந்து நீ வந்தது எதற்கு கண்ணுக்குள்ள ஒரு அப்படி இருக்கும்பொழுது நீ உள்ள என்ட்ரான பத்தியா அப்போவே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ வெளில போகணும் அப்படின்னா நான் தான் ஓப்பன் பண்ணணும். இல்லைண்ணா, இப்படிலாம் பேசினா நான் பயந்துருவேன்னு நினைக்கிறியா? நீ நல்ல பையன், எனக்கு தெரியும் தெரியுமா? யார் சொன்னா உனக்கு நான் நல்ல பையன் சொல்லிட்டு? அடி பாவி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் எவனாவது நல்லவனா இருந்து மெடலாம் வாங்க போறான்? இல்ல, நீ நல்லவனா இருப்பண்ணா. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா நான் போறேன். போ. ஒன்று புதுமை கண்ணாடி பதுமை கையாளத் தெரிந்தால் கவலை இல்லை. காதல் கிரிக்கெட்டில் சட்டம் இல்லை, ஒரு சாஸ்திரம் இல்லை, ரன்ஸ் எடுப்பதுதான் வேலை, பெண்மை வாரங்கள் தாங்குவதில்லை. அதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போ. நான் போறேன். இங்க பாரு கீர்த்தனா, எனக்கு உன் மேல லவ்லாம் இல்ல. நீ ஒன்னும் அவ்வளோ பெரிய பேரழகிலாம் இல்ல. ஆனா இந்த சேலையில நீ தேவதை மாதிரி லைட்டா தெரியுறியா, இல்ல என் கண் பார்வையில இது வரைக்கும் எந்த பொண்ணையும் சைட் அடிக்காம இருந்ததுனால திடீர்னு உன்னை சைட் அடிக்கிறதுனால அழகா தெரியுறியான்னு தெரிய மாட்டுது. என் மனசும் சும்மா இருக்க மாட்டுது. கடனை திருப்பி கொடுக்காம இருக்கடா சஞ்சய், எப்படியாவது கொடுத்து கடனை தீத்துரு அப்படின்னு சொல்லிட்டு என் உள் மனசு என்னை குத்திட்டே இருக்கு. என்ன கருவ பையன் காதல் டைலாக்கா பேசிட்டே இருக்கான்? ஒருவேளை உண்மையிலே கொடுத்துருவானோ? சும்மா இருந்த பயபிளை நம்ம தான் உசு பேத்தி விட்டுட்டோமோ ஓவரா? என்ன திடீர்னு சைலண்டா இருக்கான்? கீர்த்தனா, இப்ப எனக்கு ஒண்ணு தோணுது. உண்மை சொல்லவா போய் சொல்லவா? ஐயோ, நீ எதுவுமே சொல்ல வேணாம், என் கையை விட நான் போறேன். அது நான் உண்மையை சொல்றேன். அது உன் கண்ணை பார்த்தா ஒரு மயக்கம் வருது, உன் சிரிப்பை கேட்டா ஒரு கவிதை வருது. ஆனா ஆனா உன் இடுப்பை இப்பதான் பாக்குறேன். இவ்வளவு நேரம் நீ ஸ்ட்ரைட்டா நின்னப்போ எனக்கு தெரியல. எதுக்கு பாக்கலையா? ஐயோ, கையை விடியா. ஏன் கீர்த்தனா, பேனா முத்தம் கொடுத்த உன் உதட்டுக்கு ஏன் பேனா முத்தமா திருப்பி கொடுக்கணும்? டைரக்டாவே கொடுத்துட்டா என்ன அப்படின்னு என் மனசு இந்த செகண்ட் தோணுது. கடனை திருப்பி தர்றேன்னு சொன்னல, இப்போ 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 என் மனசு கொஞ்சம் தடுமாறினதுனால இன்னும் கொஞ்சம்
கடனா நீ தரியா? மொத்தமா சேர்த்து இப்பவே பைசல் பண்ணிடுறேன். பெண்மை வாரங்கள் தாங்குவதில்லை, கண் தூங்குவதில்லை, பெண் மல்லிகை பூமாலை பெண் கூந்தல் மீது பூவாகத்தான் பூக்கூந்தல். ஃப்ராடு கையை விடியா. முன்னாடிலாம் நல்லா அம்மாஞ்சி மாதிரி இருந்துட்டு இருந்தேன். இப்போ என்னடான்னா வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன்னா. முன்னாடி இருந்த பிளாக் இப்போ இல்லை. அப்படிலாம் விடுறதுக்கு அவன் கையை எவ்வளோ டைட்டா பிடிச்சிருக்கான். தத்தாலு பெண்ணே சேலை நெய்வேன் கண்ணே, நாணத்தால் ஓராடை சூடிக்கொள்வேன் நானே. ஆலோலம் கிளிமுத்தேவா ஆதிரராவில் உரம்பிலியா. ஐயோ, நீனு இவ்வளோ மோசமானாளா? நான் என்ன பண்றது சொல்ல? நானும் ஒரு பையன் தானே, எனக்குள்ளேயும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. அதுவும் இந்த மாதிரிலாம் உசுப்பேத்துற மாதிரி ஒரு பிள்ளை பேசினா ஃபீலிங்ஸ் என்ன அதிகமாக இல்ல. தெரியாம உசுப்பேத்திட்டேன். இதுக்கப்புறம் உசுப்பேத்துவியா? இல்ல அம்மாஞ்சி சஞ்சியாவே இருப்பேன்னு நினைச்சியா? எப்படி அதிரடியா மாறினது நல்லா இருக்கா? இங்க பாரு, ஃபர்ஸ்ட் வீடு அன்னைக்கு என்னவோ ஆஃபீஸ் அப்படி இப்படின்லாம் பேசினா உங்கள் அக்காவுக்கு ஒரு மரியாதை இருக்காது, வீணாக்கிடாத அப்படி இப்படின்னு டைலாக்லாம் பேசினல. சொல்லு, டைலாக்லாம் பேசினல. நானும் உன்னை கட்டி பிடிச்சேன் இல்லையா? அப்போ என்னோட வேல்யூ உனக்கு தெரிஞ்சுதா? சொல்லியா? அப்போ என்னோட வேல்யூ உனக்கு தெரிஞ்சுதா? எவ்வளோ வித்த காமிச்சேன், எவ்வளோ சீன் போட்டேன். அப்படி இருக்கும்பொழுது இப்போ மட்டும் நீ எதுக்கு கட்டி பிடிக்கிற? உன் ஃப்ரெண்டோட பேர் இப்போ கெட்டு போயிடாதா? ஆமாம், கரெக்டு தான் நீ சொல்கிறது. உன் லாஜிக் படி பார்த்தா என் ஃப்ரெண்டோட பேர் கெட்டு போய்டுன்னு சொல்லிட்டு நான் இப்படிலாம் நடந்துக்க கூடாது தான். தெரியுதுல்ல, கையடியா. பட் நான் நல்லவனா இருக்கலான்னு பார்த்தா நீ தான் பேனாமுத்தத்தை கொடுத்து இன்னும் சுப்பித்தி வச்சிருக்கியே. பத்தா குறைக்கு தைரியம் இல்லைன்னு பேசிட்டு இருக்கியே. அதனால தான் கடனை திருப்பி கொடுக்கலான்னு முடிவு பண்ணேன். யோ, இங்கே பாரியா, போய் போய் இதெல்லாம் ஒரு கடனா? இதெல்லாம் யாராவது திருப்பி கொடுக்கணும்னு நினைப்பாங்களா? இதெல்லாம் ஒரு கடனாவா? என் லைஃப்ல எவ்வளோ பெரிய கடன் தெரியுமா இது? கையடு, நான் போகணும். டைம் ஆகுது, தேடுவாங்க. ஆமாமா, டைம் ஆகுது. உன்னை விட என்ன ரொம்ப அதிகமா தேடுவாங்க. அதனால சட்டுப்புட்டுன்னு கொடுத்துட்டு கிளம்புறேன்னா. சட்டுப்புட்டுன்னு கொடுத்துட்டு கிளம்புறியா? ஆமா. இருவிழி தந்தி அடிக்குது, என்ன நடக்குது தெரியல. இருதயம் கும்மி அடிக்குது, சொல்லி முடிக்கவும் முடியல. ராவாகி போனாலே கண்ண மொழி தூங்க. ஐயோ வேணாம், இதுக்குள்ள இந்த கையடியா. உன்னை ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கையை உடைச்சிடாதண்ணா. நம்பிக்கையை காப்பாத்தி நான் என்ன பண்ண போறேமா? மிஸ்டர் பிளாக், இதெல்லாம் சரியில்லை. அன்னைக்கு நீ அந்த பேனாவை வச்சு விளையாடும் போது எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு இப்ப புரியுதா? ஒருத்தனை பைத்தியக்காரனா சுத்த விட்டுருக்கோன்னு புரியுதா? அதே போல ஒருத்தனை திரும்ப திரும்ப உசுப்பேத்த கூடாது அப்படின்ற விஷயமும் புரியுதா? புரியுதா, தெரியுதாவா? அப்ப இந்த ஆள் இப்போ நம்மள பயமுறுத்துறதுக்காக தான் கூப்பிட்டு நிக்க வச்சிருக்காரா? அப்படிதான் தோணுது. ஏன்னா இந்த ஆள் இடுப்பை பிடிச்சிருக்காரே தவிர ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வரல. அந்த ஆள் பார்வையிலையும் ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் பேச்சில் மட்டும்தான் ஏதோ உணர்வை வர வச்சு பேசுகிற மாதிரி இருக்கு. கையை லைட்டாக உதற மாதிரில ஃபீல் ஆகுது. கன்ஃபார்ம் உதறல தான். இப்போ நம்ம லைட்டாக ஸ்ட்ராங்காக பேசணும். இந்த ஆள் நம்பரை டீஸ் பண்ணுறாரா இல்லை உண்மையில பேசுகிறாரான்றதை கண்டுபிடிச்சிடலாம். என்னடி பயமா இருக்கா? கன்ஃபார்ம் இந்த ஆள் நம்மள பயமுறுத்துறதுக்காக தான் பண்ணுறாருன்னு. இப்ப பாரு, நீ அன்னைக்கு கொடுத்த பேனா முத்தத்தை இப்போ உன் கண்ணத்துல திருப்பி கொடுக்க போறேன். மிஸ்டர் பிளாக், சொல்லுங்க. நிஜமாவே உங்களுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சாண்ணா? இதுக்கப்புறமா எனக்கு தைரியம் வரலன்னு நீ சொல்ற? இல்லை, தைரியம் வந்த மாதிரிலாம் பேசுறீங்க. நான் கூட ஒரு 2 செகண்டு ஆடி போயிட்டேன் தான். ஆடி போகணும், புரியுதா? சஞ்சயோட தைரியத்தை பார்த்து அப்படியே ஆடி போய் தான் நிக்கணும்னா. எல்லாம் ஆடி போய் ஆணி போய் ஆவணிலாம் வந்தாச்சு. இப்போ டாப்பாவும் வந்தாச்சு. ஏய், என்ன நக்கல் பேச்சு? இப்பெல்லாம் தைரியமா பேசினா விட்டுருவேன்னு நினைக்கிறியா? சேச்சே, நீங்கள் விடலாம் வேணாம். ஒரு வயசு பையனா நீங்கள் இவ்வளோ ஃபீலிங்ஸோட பேசும்பொழுது, ஒரு வயசு பொண்ணாக நீங்கள் இடுப்பை தொட்டிருக்கும்பொழுது எனக்கும் ஃபீலிங்ஸ் வரதான் தெரியுது. அதனால பேசிகிட்டே இருக்க வேணாம். நீங்கள் கொடுத்துருங்க, நான் வாங்கிட்டே போயிடுறேன். ஏன்னா அன்றைக்கி கொடுத்த பேனா மொத்தம் எனக்குமே ஒரு மாதிரி தான் இருக்குது. கொடுங்க. என்ன மிஸ்டர் பிளாக், கன்னத்தில் கொடுக்க வேணாம், இன்னும் கொஞ்சம் நெருங்கி அப்படியே ஓத்தட்டலாம், இல்லை கண்ணில், இல்லை மூக்கில், இல்லை நெத்தியில், இல்லை எக்ஸட்ரா எக்ஸட்ரா வேற எங்கேயாவது கொடுக்கலான்னு உங்கள் கண் பார்வை தேடிக்கிட்டு இருக்கான்னு. ஏய், பொம்பளை பிள்ளை மாதிரி பேசுன. நானும் ஒரு அளவு உன்னை இது பண்ணலான்னு பார்த்தா நீ நான் ஓவரா பேசிட்டு இருக்கேன். உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்லை எங்கேயாவது செஞ்சாங்களாடி?
அதாவது மிஸ்டர் பிளாக், முதல்ல வந்து நீங்கள் உசுப்பேத்துறது, அப்புறம் பயந்தவ மாதிரி பின்வாங்கிறது, இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். உங்கள் தைரியம் அவ்வளோதானே எனக்கு தெரியும். இப்போ கூட சப்போர்ட்டுக்கு தான் இந்த கையை செவுத்துலையும் ஒரு கையை இடுப்புலையும் வச்சுட்டு இருக்கீங்க. பட் செவுத்துல வச்சிருக்கிற கையும் இடுப்பில் வச்சுட்டு இருக்கிற கையும் என்ன உதிரல் போடுதுன்னு எனக்கு தான் தெரியுதுண்ணா. பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ் மட்டும் வீக்குன்னா. ஏய் மிஸ்டர் பிளாக், நீங்கள் இப்போ என்ன சீண்டி பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் நான் சும்மா இருக்கணுமா என்ன? மரியாதையா வெளியில போ, என் கேபினை விட்டு. அங்க ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, போய் உன் வேலையை ஒழுங்கா பாக்குற, புரியுதா? ஒழுங்கா பாக்குற, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது, புரியுதா? ஸோ கெட் அவுட் ஆஃப் மை ரூம். ஒரு பொம்பளை பிள்ளை மாதிரி அமைதியா இருக்கணும், புரியுதா? நான் உன்னை வெறுப்பேத்து தான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு கூட வச்சுக்கோ. நிஜமா ஒன்றும் பண்ண மாட்டேன், புரியுதா? நீ ஒன்றும் பயப்படாத. இப்போ நீ அப்படியே எல்லாத்தையும் மறந்துட்டு போய் ஒர்க்கை மட்டும் பார்க்குறேன். இந்த மாதிரி பேசுறதுலாம் தப்பு, புரியுதா? அதை உனக்கு உணர்த்தணுன்றதுக்காக தான் நான் பண்ணனே தவிர மற்றபடி ஒன்றும் கிடையாது. இங்கே பாரு, இப்போ இந்த செகண்டோட நம்ம எல்லாத்தையும் விட்டுடலாம், சரியா? நீ போய் உன் வேலையை பாரு, நானும் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அதை பார்க்குறேன்னா. ஆனால் சும்மா இருந்த சங்க ஊதிக்கு எடுத்துட்டீங்களே பாஸ். ஸோ இதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் நீங்கள் நிற்கக்கூடாது. தைரியம் வந்தால் நான் தான் நிற்கணும். ஏய் ஒரு மாதிரி பார்த்தது யாரு, அது மாதிரி பேசியதார், புது மாதிரி தொட்டது யாரு, என் மாதிரி யாரு. பாருங்க மிஸ்டர் பிளாக், நெஞ்சு பட நடிக்குது, லப்பட்டப்புன்னு என் கையெடுறீ, பாய் வேற வளருது. என் வாமா கையெடுறேன். நான் என் ரோஹித் கிட்ட சொல்லிடுவான், மச்சு நிச்சு சரி இல்லைன்னா. யோ, நீ ஸ்கூல் பிள்ளையா? கம்ப்ளைண்ட்டுக்கு போய் பேரண்ட்ஸை கூட்டு வருவேன், கார்டியனை கூட்டு வருவேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் கூப்பிடுவேன். நீ ரொம்ப நல்ல பிள்ளைன்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க, தெரியுமா? நீ ரொம்ப பேட் கேர்ளு. அப்படியா? ஆமாம், பேட் கேர்ள் தான். மிஸ்டர் பிளாக் கிட்ட மட்டும் ரொம்ப பேட் கேர்ள்னா. பேனா முத்தம் கொடுக்க போறேன்னு சொன்னீங்கல்ல, அதை உங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு எனக்கு எப்போவோ தெரியும். ஆனால் நீங்கள் எதை தைரியமாக கூட்டோன்னே கொடுத்துருவீங்களோ அப்படின்னு ஒரு செகண்டு என்னையும் மேரில் விட்டு தான் பார்த்தீங்க. என்ன விட்டுடு. ஐயோ பாவம். பாவமா இருக்கலாம், விட்டுடு. நான் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்டி, நானே ஒத்துக்கிறேன். இங்கே பாருங்க மிஸ்டர் பிளாக், அன்னைக்கு நான் கொடுத்த அந்த ஒரு முத்தத்தை சேர்த்து இப்போ வட்டி முதலமா நானே திருப்பி கொடுத்துட்றேன். வாங்கிட்டு போங்க, உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும். ஐயோ 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 ஐயோ, உங்களை பிள்ளை மாதிரியா பேசுறான், உங்களை பிள்ளை மாதிரியா பேசுறான். ஏய் கையெட்ரி. உங்க அப்பா மஞ்சள் சொக்கா பாவம், உங்க அம்மா பாவம், உங்க பாட்டி பாவம், உங்க மாமங்காரன் பாவம், உங்க அக்கா பாவம், எல்லாரும் பாவண்டி. உன்னை நல்ல பொண்ணு நினைச்சிட்டு இருக்காங்கடி. தயவு செஞ்சு கையெட்ரி, என்ன விட்டுடி. ஐயோ கம்மனேரியா, எல்லாரும் பாவத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நீ ஒன்று அனுபவிக்க வேணான்னு. ஏய் இங்கே பாருங்க மிஸ்டர் பிளாக், நீங்கள் என்னவோ நான் சாரி கட்டுட்டு வந்ததுனால தான் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் காலையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பட் அது உண்மை கிடையாது. கையெடு. சும்மாரியா, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல. நான் மட்டும் அழகா இல்லை, இந்த கருகருன்னு இருக்கிற உன் கலரு, அதில் நான் இன்னைக்கு அப்படியே விழுந்துட்டேன் தெரியுமா? நார்மலாகவே உன் கலர் அப்படியே என்னை கட்டி இழுக்கும். அதுலேயும் நீ இன்னைக்கு வேஷ்டி சட்டெல்லாம் போட்டுட்டு வந்தியா, ஆள் அப்படியே சும்மா ஜம்முன்னு இருக்க. நீ எப்படி என்ன சேலையில் பார்த்து மயங்கினியோ அதே மாதிரியே நானும் இன்னைக்கு உன்னை வேஷ்டி சட்டையில் பார்த்து அப்படியே மனசை பறி கொடுத்துறியா. நீ வேணும்னா நியாயம் பேசிட்டு முத்தம் கொடுக்காம தள்ளி போகலாம், ஆனால் நான் விட மாட்டேன். இன்னைக்கு உனக்கு முத்தம் கொடுத்தே தீருவேன். கடனை திருப்பி தரலனா என்ன நானே வந்து வசூல் பண்ணிப்பேன். ஐயோ மூச்சு வாங்குது, நெஞ்செல்லாம் படபடன்னு இருக்கு. ஏய், இந்த சின்ன வயசுல எங்க அம்மாவுக்கு இல்லாம என் ரோஹித்துக்கு இல்லாம போய் சேர்ந்துட போறேன்டி. கையேற்றி, என் மனசு இதெல்லாம் தாங்காதுடி. அதெல்லாம் நீ என்னை கூட்டு உசுப்பத்துக்கு முன்னாடி வச்சிருக்கணும், புரியுதா? நான் சும்மாவே ஆடுவேன், சலங்க கட்டியா விடுறேன். ஒதுருதுடி. ஒதுறதுல இப்போ நீ என்ன பண்ற? பொசிஷனுக்கு வர. யோ, அதான் சொல்கிறேன்ல, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, இன்னைக்கு நக்கீஸ் கொடுத்தே தீர்வான்னு சொல்லிட்டு சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. நான் சொல்கிறபடி கேட்டீங்கன்னா உனக்கு உதறாது பதறாது. சப்போர்ட்டுக்கு என் இடுப்பில் கை வை. போடி. ஓ, இப்போ கை வை சொல்லிட்டேன், இல்லைனா தேவையில்லாமல் கத்திடுவோம் பார்த்துக்க. சஞ்சய் ப்ரோ தான் என்ன இந்த கேபினுக்கு கூப்பிட்டாருன்னு சொல்லுவேன். ஏன்னா இவ்வளோ நாளாக நீ கேபின் இல்லாமல் இருந்திருக்க, திடீர்னு நீ கேபின் கேட்டதே எல்லாருக்கும் டவுட்டாக தான் இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் மட்டும் கத்தி உன் மேலே பழிய போட்டேன்னு வச்சுக்கோயேன், இப்போ எல்லாரும் உன்னை எப்படி தப்பாக நினைப்பாங்க நீயே யோசிச்சுப்பாரு. சொல்ல போனால் ரோஹித் மாமாவே உன்னை தான் தப்பாக நினைப்பாங்க. பயமா இருக்குல்ல கேட்கறதுக்கு, ஒழுங்கா சொல்றதை கேள. இப்போ நீ இடுப்புல கை வைக்கிறேன். வைக்க மாட்டேன்.
வைக்கலன்னா கத்துவேன். ஐயோ, உன் சப்போர்ட்டுக்கு தான் சொல்கிறேன். உனக்கு கை கால்லாம் உதறிட்டு இருக்கு. நீ என்ன கட்டியமாக பிடிச்சிக்கோ. ஜீப்பா ஏய் நீ இன்னைக்கு ரொம்ப மோசமா மாறிட்ட தெரியுமா? வைக்கிறியா கத்தவா? பைத்தியக்காரி. இப்போ என் கண்ணையே பார்க்கணும். கித்னா வேணாம் கித்னா, நான் சும்மா நார்மலா பேசினேன் கித்னா, உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக. நீ தைரியசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு வேணாம் கித்னா ப்ளீஸ். இங்கே பாரியா, உன்னோட ஒரு ஒரு அசைவும் எனக்கு என்ன அர்த்தம்னு தெரியும். உனக்கு தைரியம் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். உனக்கு தைரியம்லாம் இருக்கு. பட் உரிமையை இப்போ எடுத்துக்க வேணான்னு மட்டும்தான் வெயிட் பண்ணுறேன். உன்னோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்குள்ள ஆயிரம் நினப்பை ஓட விட்டுட்ருக்க. நீ என்னை காதலிக்கிறேன்னு சொல்ல வேணாம், என்னை காதலிக்கிறேன்னு சொல்லவே வேணாம். ஆனால் உன்னோட கண்ணில், அந்த பார்வையில், உன் சுவாசம் படுற இந்த நெருக்கத்தில் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமானவன், நீ என்ன மட்டும்தான் காதலிச்சிட்ருக்க அப்படின்னு என் மனசுக்கு தெளிவாக புரியுது. ஏய் வாயமுடு, குறுக்க பேசக்கூடாது. என் வாழ்க்கையில் இனி உன்னை தவிர வேற யாரும் வர முடியாது. அந்த உரிமையை நானே எடுத்துக்கிறேன். நீ எனக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே என் காதலை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். உன் கருப்பு பேரழகு மேலே எனக்கு அப்படி ஒரு பிடிப்பு. அதுலேயும் நீ இன்னைக்கு வேஷ்டி சட்டையில் வந்தப்போவே நான் உனக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டேன். நீ என் மேலே ஆசை வைக்காம தான் இருந்த ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் என் மேலே நீ ஆசை வச்சு பல நாள் ஆகுது. பட் என்ன நீ தொலைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன் ஃப்ரெண்டை விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை பற்றி புரியாமல்ல, உன்னை நிறையாவே புரிஞ்சு வச்சுருக்கேன். உனக்கு இதெல்லாம் தெரியலல்லடா. நீ வெறும் கடனை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்க. பேனா முத்தோன்னு சும்மா என்னை கடுப்பேற்றிட்டு இருக்க. இப்போது என் உரிமையோட வெளிப்பாடா நீ கேட்ட அந்த பேனா முத்தத்தை விட நிச்சயமான ஒரு முத்தத்தை உனக்கு தரப்போகிறேன். இது உனக்கான என்னோட பதில். இது நான் உனக்கு கொடுக்க போகிற என்னோட அடையாளம். மிஸ்டர் பிளாக், நம்ம லவ் பண்ணுறோமா? இல்ல உங்களுக்கு என் மேலே ஆசை இருக்கா? இல்ல. என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லுவீங்களா? இப்போது ஒரு மண்ணாங்குட்டியும் சொல்ல மாட்டேன். எதுவுமே சொல்ல தேவையில்ல. எனக்கு உங்களை பிடிக்கல, நானும் உங்களை லவ் பண்ணல. என்னை இவ்வளோ தூரம் அலைய வைக்கிற உங்கள் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இந்த கருப்பு பேரழகு மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட். ஸோ ரோகித்த இப்போ கூட என்ன சொல்லி கத்துற பத்தியா? விட்டுட்டு போயிடலான்னு பார்த்தா விட்டுரு. என் காது கடிக்கும் பல்லுக்கு காயம் கொடுக்கும் அளவுக்கு மார்பம் மிதிக்கும் காலுக்கு முத்தம் தருவேன். என் உசிறு கொடுக்கும் உதட்டுக்கு மனசு கிடக்கும் கண்ணுக்கு கண்ணம் கேரும் நகத்துக்கு முத்தமிடுவேன். உச்சி வெயிலில கொச்சி ஐச போல் ஒரு தண்ணி பந்தலே தாகம் எடுக்க எரியாதே. இல்ல தாண்டாதேக என்ன தோண்டாதேக. என் வாயோடு வாய் வைக்க வக்கில வைக்காதே. சுத்தி வந்தே வட்டியும் முதலமா அப்புறமா திருப்பி கொடுத்துருங்க. உதட்டு லைட்டாக ஒரு மாதிரியாக இருக்கு, சரி பண்ணிக்கிட்டு வெளியில் வாங்கண்ணா. வலிக்குதே. பைத்தியக்காரி, சரியான பைத்தியக்காரினா. தேவையில்லாம வேலை பார்த்து விட்டோமோ. இப்ப எப்படி வெளில போறது? கண்டுபிடிச்சிருவானுங்களே. இந்த ரோஹித் பைய வேற ஏற்கனவே மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டிருக்கோன்னு சொன்னான். இது வரைக்கும் ஓட்டிட்டோம். இதுக்கப்புறம் போய் எல்லாரும் ஃபங்க்ஷன்ல நிற்கும் பொழுது கண்டுபிடிச்சிருவானுங்க. பத்த குறைக்கு இந்த உதட்டு வேற. இப்ப என்ன பண்றது? நந்தினி, சொல்லுங்க மீரா மேடம், என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க? வேலையெல்லாம் காலையிலேருந்து இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? மேடம் ஹெல்ப்லாம் வேணாம், நாங்களே வேலையை முடிச்சிட்டோம். அப்புறம் மேம் ப்ராஜெக்ட்லாம் டைமிங்கில் முடிச்சிருவோம் மேம். ஒரு வேளை காலையிலேருந்து நானும் அப்படியே லத்தாச்சுக்கலாக இருக்கிறதுனால ப்ராஜெக்ட் முடிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அதில்லடாம்மா மேடம், எனக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்த இன்னைக்கு நான் மீரா மேம்க்கு சொல்லியிருக்கேன். அவங்க அதை பற்றி தான் கேட்க போகிறாங்க. நீங்கள் இப்போ பதட்டப்படாமல் அந்த விஷயத்தை கேட்கணும், ஷாக் ஆகாமல் அந்த விஷயத்தை கேட்கணும். என்ன விஷயம்?